எல்லோருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரி மெட்ரோவில் கொடுக்கக்கூடிய நடைபாதை டோக்கன், திருமலையில் நேரடியாக நீங்கள் வந்தீங்கன்னா ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு உண்டான வேகன்சி ஸ்டேட்டஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருப்பதியில் தினம் 3 இடத்துல ஸ்லாட்டட் சர்வதர்சனம் டோக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸு, அலிபிரி நடைபாதை பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸு, இந்த 3 இடத்துல தினமும் இரவு 9 மணிக்கு மேலே இந்த டோக்கன் கொடுக்குறாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் மறுநாளைக்கு உண்டான தரிசனத்துக்காக ஒவ்வொரு மணி நேர இடைவெளிக்கையில் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் மறுநாளைக்கு உண்டான டோக்கன் முடிந்த பிறகு அதற்கு அடுத்த நாள் காலைக்கு உண்டான 1 அல்லது 2 டைம் ஸ்லாட்டுக்கு உண்டான டோக்கன் கொடுக்குறாங்க. அதுபடி நேற்று இரவு 9 மணிக்கு இன்றைக்கு தேதிக்கு உண்டான டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு மதியம் 4 மணிலிருந்து இரவு 10 மணிக்கு உண்டான வெவ்வேறு ஸ்லாட் படி இந்த டோக்கன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இரவு 10 மணிக்கு கொடுத்த ஸ்டேட்டஸ் படி 7577 டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது ஆவரேஜாக ஒவ்வொரு நாளும் 12,000 14,000 டோக்கன் கொடுப்பாங்க. ஆனால் இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது நேற்று குறைந்த அளவில் தான் டோக்கன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இரவு 1 மணிக்கு கொடுத்த அப்டேட்டு படி 2ஆம் தேதிக்கு உண்டான 1500 டோக்கன் அவைலபிலிட்டி இருந்தது. இது இன்றைக்கு இரவு 9:30 மணி மற்றும் 10:30 மணிக்கான ஸ்லாட்டுக்கான டோக்கன் கொடுத்தாங்க. இந்த ஸ்லாட்டு முடிந்ததுக்கு அப்புறம் 3ஆம் தேதி நாளை உண்டான அதிகாலை 3 மணி மற்றும் 4 மணிக்கு உண்டான 7000 டோக்கன் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த 2 நாட்களுக்கு உண்டான டோக்கன் எண்ணிக்கை சற்று குறைவாக தான் காணப்படுகிறது. இன்னைக்கு அதிகாலை 6 மணி 30 நிமிடத்துக்கு கொடுத்த ஸ்டேட்டஸ் படி இன்றைக்கு மற்றும் நாளை அதிகாலைக்கு உண்டான 3 மணி மற்றும் 4 மணிக்கான டோக்கன் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. 6:30 மணிக்கு எல்லா டோக்கனும் காலி ஆயிடுச்சு. அதனால எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இந்த எஸ்எஸ்டி கவுண்டர் இன்று இரவு 9:30 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால இன்னைக்கு 6 மணிக்கு மேலே வர்றவங்களுக்கு நேரடியாக சர்வதர்சனம் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நேரடியாக சர்வதர்சனம் போனீங்கன்னா 6 முதல் 8 மணி நேரம் ஆகுது அப்படின்ட்டு டைம் கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாம சர்வதர்சனத்துக்கு போனீங்கன்னா ராத்திரிக்குள்ள உங்களோட தரிசனம் முடிஞ்சு நீங்க கீழே இறங்கி வந்துடலாம். ஒருவேளை நீங்க 6 மணிக்கு மேல டோக்கன் கிடைக்கலன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில போய் டோக்கன் வாங்கிட்டு போகலாம். இந்த ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை அப்படிங்கிறது திருப்பதியிலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க அதிகாலை 6 மணிக்கு தினமும் டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் இன்னைக்கு உண்டான தரிசனத்துக்கான டோக்கன் கொடுக்குறாங்க. தினமும் சரியாக 6 மணிக்கு இந்த டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு அதிகாலையில் 8:30 மணிக்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. அதுபடி இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கு 179 டோக்கன்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சராசரியாக ஒவ்வொரு நாளும் 3000 டோக்கன் இங்க கொடுக்குறாங்க. இந்த 8:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் படி 879 அப்படிங்கிற டோக்கன் மிஞ்சி போனால் 10 அல்லது 11 மணிக்குள்ள தீர்ந்து போயிடும். அதனால ஸ்ரீவாரி மெட்ரோல அதிகாலை 6லேருந்து 8 மணிக்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கே தரிசனம் பார்க்கக்கூடிய முறையில் உங்களுக்கு டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீவாரி மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டோக்கன் வாங்கின அப்புறம் கண்டிப்பாக நடந்து தான் போகணும். மேலே இருக்கிற 1200வது படிக்கட்டில் ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கும். அங்கே உங்கள் டோக்கனை ஸ்கேன் பண்ணுவாங்க. அங்கே ஸ்கேன் பண்ணி உங்களோட டிக்கெட் ஓகே ஆனால் தான் மேலே தரிசனத்துக்கு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போது அனுமதி கொடுப்பாங்க. அதனால் நடைபாதையில் நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நடைபாதை பயணத்தை முடித்தால்தான் உங்களுக்கு தரிசனம் கிடைக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அடுத்தது நீங்கள் திருமலைக்கு நேரடியாக ரூம் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் என்ன இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். சிஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸு, இது திருமலையில் பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸில் அதிகாலை தினமும் 5 மணிலிருந்து முதல் நாள் இரவு காலியான எல்லா ரூம்களையும் பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க. இது 50 மற்றும்
ரூ. 100க்கான ரூம்கள் தான் அதிக அளவு வந்து அவைலபிலிட்டி இருக்கு. இன்றைக்கு அதிகாலை 8:40 அவங்க கொடுத்த தகவல் படி 1729 ரூம் இன்னைக்கு பக்தர்களுக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. அதுல 165 ரூம் அவைலபிலிட்டியாக இருக்கு அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க. தினமும் இந்த சிஆர்ஓல அதிகாலை 5 மணிக்கு குறைந்தபட்சம் 1000 இருந்து 1200 ரூம்கள் அவைலபிலிட்டியாக இருக்கு. நீங்க அதிகாலையில் 5 மணிலிருந்து 7 மணிக்குள்ள போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக ரூம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேரடியாக நீங்க சிஆர்ஓல இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட் ஆஃபீஸில் உங்கள் ஆதார் நம்பரையும் மொபைல் நம்பரையும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ண உடனே சீனியாரிட்டி படி அவங்க ரூம் காலியாக அலாட்மெண்ட் கொடுத்துட்டே வருவாங்க. உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகும்போது உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் தகவல் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல வந்து உங்களுக்கு எந்த காட்டேஜ் அலாட் ஆகிருக்கு, எந்த ரூம் அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிற விவரங்களை வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அங்கே திருமலையில் வந்து 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு உண்டான வெவ்வேறு காட்டேஜஸ் இருக்கு. அதில் ராம்பகிச்சா மற்றும் எஸ்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ், இது ரெண்டும் 100 ரூபாய்க்கு உண்டான ரூம்கள். மற்றபடி இருப்பவை எல்லாம் 50 ரூபாய்க்கான ரூம்கள். அதனால அதுல கோட்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்வேர்டு படி இருக்கக்கூடிய காட்டேஜுக்கு போய் அங்க ஒரு என்கொயரி ஆஃபீஸ்ல ஆன்லைன்ல நீங்க பேமெண்ட் பண்ணி உங்க ரூம் அலாட்மெண்ட்டை வாங்கிக்கலாம். இந்த ரூம் அலாட்மெண்ட் போது கண்டிப்பாக 2 நபர்கள் இருந்தால்தான் ரூம் ஒதுக்கீடு கொடுப்பாங்க. சிங்கிள் பர்சனுக்கு வந்து ரூம் அலாட்மெண்ட் கிடையாது. அவங்க தங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா PAC 1 PAC 2 அப்படின்னு சொல்லக்கூடிய லாக்கர் இருக்கக்கூடிய அறைகள் இருக்கு. அங்க போய் நீங்க லாக்கர் எடுத்து அங்க உங்களுடைய பொருட்களுக்காக பத்திரமாக வைத்திருந்து அங்கேயே ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் இருக்கு. அந்த வசதிகளை மட்டும்தான் நீங்க உபயோகிக்க முடியும். தனியாக போறவங்களுக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க. இறுதியாக நேற்று திருமலையில் பக்தர்கள் தரிசன விவரங்கள் பற்றி பார்ப்போம். தேதி மார்ச் 2, 2025 ஞாயிற்றுக்கிழமை திருமலையில் பக்தர்கள் தரிசன விவரம். தரிசனம் செய்த மொத்த யாத்ரிகர்கள் 71,785. முடி காணிக்கை செலுத்தியவர்கள் எண்ணிக்கை 23,481. மொத்த உண்டியல் காணிக்கை 2.84 கோடி. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்ய காத்திருக்கும் அறைகள் 4. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்ய எடுத்து கொண்ட நேரம் 6 மணி நேரம். SST டோக்கன் தரிசனம் செய்ய எடுத்து கொண்ட நேரம் 4 மணி நேரம். 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் செய்ய எடுத்து கொண்ட நேரம் 3 மணி நேரம். இது போல இந்த சேனல்ல நாம திருப்பதி திருமலா மற்றும் தரிசன விவரங்கள் பற்றி தினமும் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் இதை மறக்காமல் பார்த்து உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.